சிம்பிளான ஆட்டுக்கால் பாயா ப்ரெஷர் குக்கரில் எப்படி பண்ணுறதுன்றதை பார்த்துடலாமா? ஆட்டுக்காலை ஃபஸ்ட்டு மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அது ஒரு ப்ரெஷர் குக்கரில் இப்போ சேர்த்துக்கலாம். அது கூட 12 சின்ன வெங்காயம் இந்தமாரி சின்ன சின்னதாக பொடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதையும் இது கூட சேர்த்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் தக்காளியும் பொடி பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதையும் இது கூட சேர்த்துக்கலாம். கல் உப்பு 2 டீஸ்பூன் இதில் சேர்த்துருக்கேன். நீங்கள் நார்மல் உப்பு கூட இதில் சேர்த்துக்கலாம். இதில் பாயா உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்குங்க. இதில் மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்குங்க. கூடவே வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்குங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ குக்கர் மூடி ஒரு 10லேருந்து 12 விசில் வரைக்கும் வச்சு எடுத்துக்கோங்க. இந்த பாயாக்கு இந்த பேஸ்ட் ரொம்ப முக்கியம். ஒரு அரை கப் அளவுக்கு துருக்கின தேங்காய் எடுத்துக்கோங்க. 4 பச்சை மிளகா, சோம்பு 2 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், மிளகு 2 டீஸ்பூன், கேஷ்யூ நட் ஒரு 10லேருந்து 12, 1 டீஸ்பூன் கசகசா. இந்த மாதிரி ஸ்மூத் பேஸ்ட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சி வச்சுக்கோங்க. குக்கரில் இந்த வேக வச்சுருந்த ஆட்டுக்காலும் நல்லா வெந்திருக்கு. ஒரு ப்ரெஷர் குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு ஹோல் கரம் மசாலா, பட்டை, கிராம்பு, லவங்கம், ஏலக்காய் அதெல்லாம் சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். அதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயத்துக்கூடயே கருவேப்பிலை இலை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறமா 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். பச்சை வாசனை போனதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலை, ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா பொடி பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். ஒரு பழுத்த தக்காளியை பொடி பொடியாக அரிஞ்சு அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி வெந்ததுக்கப்புறம் வேக வச்சிருந்த ஆட்டுக்காலை அதோட தண்ணியோட இதில் சேர்த்துக்கலாம். கூட இப்போ 2 டீஸ்பூன் மல்லித்தூள், வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிளகாய் தூளோட பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறமா அரைச்சி வச்சிருந்த தேங்காய் விழுதை இது கூட சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணி குக்கர் போட்டு மூடி ஒரு 2 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. சூப்பரான ஆட்டுக்கால் பாயா ரெடி. இதோட டீட்டெயில் ரெசிபி லாங் வீடியோவாக போட்டிருக்கேன். இந்த டைட்டில் கீழே டேக் பண்ணுறேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தம்ஸ் அப் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.